வாழும்போது உனக்கு ஒண்ணுமே பண்ணலப்பா. ஆனா செத்ததுக்கு அப்புறம் உனக்கு கொல்லி வைக்கிற பாக்கியத்தை தான் எனக்கு கொடுத்துருக்கல. தம்பி கீழே போட்டுறப்பா, கொலிக்கட்டை வேணாம் இனிமே கையில. அப்பா ஏண்டா நல்லா இருக்கும்போது உங்க அப்பா உன்னை எத்தனை தடவை வேலைக்கு போடா, அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லி இருப்பாரு. அப்பெல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்கல. இப்ப போனதுக்கு அப்புறம் அழுகிற. தம்பி அழாதையா, இங்க பாரு, எதுக்கு இப்ப அழுகுற? இப்ப நீயே இப்படி மனசொடைஞ்சு போனீங்கன்னா அப்புறம் உங்க அம்மாவுக்கு யார் ஆறுதல் சொல்லு பாப்போம். நானும் இப்படிதான் அறியாத வயசுல எங்க அப்பாவை இழந்துட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அம்மட்டு கஷ்டப்பட்டேன். ஆனா உனக்கு என்ன, உங்க அப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாது சரியா? இந்த ஊர் மக்கள் நாங்க எல்லாரும் உனக்கு துணை இருப்போம். இந்த உலகத்துல அப்பா அம்மா இல்லாதன்றது கொடுமையிலும் கொடுமை, நரக வேதனைய நம்ம வாழும்போது அனுபவிக்கிறதுனா அதுதான். நல்லா இருக்கும்போது ஒரு பச்சை தண்ணி மோந்து கொடுங்கடானா கூட, சாப்பிடும்போது பிக்கிச்சு கொஞ்சம் தண்ணி மோந்து கொடுனா கூட எந்த பயலுக்கும் எந்த பிள்ளைக்கும் மோந்து கொடுக்க நேரம் இல்லை. ஆனா போனதுக்கு அப்புறம் இப்படி கண்ணீர் வடிச்சு என்ன பண்றது? உங்க அம்மாவுக்கு நீ மட்டும்தான் இருக்க. இனிமேலாவது பொறுப்புள்ள பையனா நடந்துகிட்டு அவங்கள நல்லபடியா பாத்துக்க. உனக்கெல்லாம் பொறுப்பான அப்பா கிடைச்சிருக்காருடா. ஆனா எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத அப்பா தான். எப்ப பார்த்தாலும் குடி குடி குடின்னு வீட்டுல கிடக்குற பாத்திர மண்டத்தெல்லாம் கூட தூக்கிட்டு போய் வித்துட்டு குடிப்பாட எங்க அப்பாலாம். ஆனா உனக்கு, நீ வேலைக்கு போலினாலும் பரவாயில்ல, என் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்காகலாம் ராத்திரி பகலா வளைச்ச மனுஷன் இன்னைக்கு இப்படி தீயில எரிஞ்சுக்கிட்டு கிடக்குறாரு. அப்பையும் உன் குடும்பத்துக்காக மெழுகா உருகி நாரு, இப்பையும் அனலா காத்தா கரையிறாரு. நான்லாம் அந்த காலத்துல படிக்கிறதுக்கு ஒருவா சாப்பிட்றதுக்கே அம்பட்டு கஷ்டப்பட்டேன்டா. ஆனா உங்க அப்பா உனக்காக எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. வாழும்போதுதான் உங்க அப்பாவுக்கு நிம்மதியான ஒரு இதை கொடுக்கல. இனிமேலாவது உங்க அப்பாவுக்கு நிம்மதியை கொடுடா. பாவண்டா அந்த மனுஷன். ஆமாப்பா வாங்க, மழை வேற அதிகமா வருது, வாங்க வாங்க. என்ன பார்க்கணும்னு சொன்னியேப்பா, இப்ப வந்து நிக்கிறவன் ஒரு வார்த்தை பார்க்க மாட்டியா? எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு போயிட்டியப்பா. அப்பா அப்பா தப்புதான்ப்பா, தப்புதான். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். எனக்காக நீ எவ்வளவு பண்ணுன, ஆனா ஒரு தடவை கூட உன்னைய நாம நல்லா பாத்துக்கலையேப்பா. உன் கடைசி ஆசை கூட நான் நிறைவேற்றலையேப்பா. இல்லடா, நான் வரலடா, நான் வரலடா. இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கவும் கூடாது. முதல்ல வா, இருக்கும்போது ஒரு வா கூட பச்சை தண்ணி மோந்து கொடுக்கல அவங்க சொன்ன மாதிரி. இப்ப அழுது கண்ணீர் வடிச்சு என்ன ஆக போகுது? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வா. பாவண்டா இந்த மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன்டா. எப்பயும் பார்த்தாலும் தாலி என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறது. சின்ன வயசுல அவ்வளோ பாசமான மனுஷன்டா. அந்த ஆளு மாதிரி ஒரு பாசத்தை யாராலையும் காட்ட முடியாது. தனக்கு போகதான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு போகதான் அந்த ஆளுக்கு பசியாத்திக்குவாருடா. அப்படியேப்பட்ட மனுஷன் இன்னைக்கு இல்லடா. எது கேட்டாலும் என் பிள்ளைக்கு உடனே கிடைக்கணும் அப்படி பண்ணாருடா. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பொறுப்பு இல்லாம இப்படி ஊர் சுத்துறதுனால தான்டா அந்த ஆள் என்ன திட்டிக்கிட்டே இருந்தாரு. அப்ப கூட நான் பொறுப்போட இருக்கணும் தாண்டா திட்டி இருப்பாரு. அது புரிஞ்சுக்காமே நான் போயிட்டேன்லடா. சரிடா விடு. இனிமேலாவது உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா பொறுப்பானவனா இருப்போம்டா. வாடா, எந்திரிச்சு வா. வந்தவங்க எல்லாம் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்கடா. போவோம்டா, வா. இப்ப கூட உங்க அப்பா உன் கூடயே இருக்கின்ற காரணத்துக்காக தான் மாறி மழையா வந்து பொழியிறாரு. வாடா. பாரு, வான்னு சொன்னேன். ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. வா போவோம்.
என்னமுதா நீ ஊருக்கு கிளம்பலையா? என்னக்கா இப்படியாப்பட்ட சூழ்நிலையில விட்டுட்டு எப்படிக்கா போக முடியும்? அவங்களுக்குன்னு வந்த சொந்தம் பந்தம் எல்லாருமே முடிஞ்சோடனே கிளம்பிட்டாங்க. அவங்க மட்டும்தான் தனியா இருக்காங்க. இந்தா பாருங்க, இங்கெல்லாம் கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கழி விடுறது இல்லையா? ஆமாம்மா, அதான் நானும் பார்த்தேன். அத்தனை சொந்த பந்தம் இருந்து எதுக்கு? ஒரு மனுஷன் சரிஞ்ச உடனேயுமே வந்தவங்க எல்லாம் திரும்பி பார்க்காம கூட போயிட்டாங்கல்ல. எல்லாம் நம்ம நல்லா இருக்கும் போதுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தனும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க. இப்ப பாவம் இந்த சரோசா மட்டும்தான் தனியா ஒத்தையில கிடக்குறா. அதான்க்கா, 1000 தான் இருந்தாலும் நான் வெறும் வாய் வார்த்தைக்கா அவர் அண்ணன் அண்ணன்னு சொல்லலக்கா. என் அண்ணன் என்கிட்ட பேசாம இருந்தபோது கூட அவர் எனக்கு அண்ணனா இருந்து எல்லாமே செஞ்சிருக்காருக்கா. மாசமா இருக்கும்போது என் புருஷன் அந்த படுபாவி எனக்கு 1 ரூபா கூட எதுவும் வாங்கி போட்டது கிடையாது. அண்ணன் எனக்காக, ஏம்மா உனக்கு எது வேணும்னு சொல்லுமா, நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லி மாங்காய் அது இதுன்னு கேட்கறது நினைச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அண்ணன் இல்லாத போது அண்ணனா இருந்து எனக்கு எல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு அவரு கொண்டு எப்படிக்கா விட்டுட்டு போக முடியும்? அதுவும் சரிதான். சரோசா என்னதான் தப்பு பண்ணினாலும் வச்சாலும் அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். யாருக்கிட்டையும் ஒரு நாள் சண்டை வம்புன்னு போட்டதில்ல. ஒரு நாள் உள்ளுக்குள்ள எனக்கு சேலையில தீ பிடிச்சி போச்சு. என் பையன் ஓடி வந்து கூப்பிட்டதுக்கு உடனே வண்டியை கீழே போட்டுவிட்டு ஓடி வந்து தண்ணியை ஊற்றி அணைச்சாரு. அந்த மனுஷன் அந்த நேரம்னு வந்து விட்டது. வந்த உடனேயும் என்னையும் இந்த அண்ணனையும் வச்சு எப்படி தப்பு தப்பா பேசினேன் தெரியுமாக்கா? அப்போ கூட அந்த மனுஷனுக்காக என்னென்னலாம் பண்ணார் தெரியுமா? இப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஒரு குடும்பத்தை கஷ்டத்துல இருக்கும்போது விட்டுட்டு போக கூடாதுக்கா. எதுல வேணாலும் விட்டுட்டு போலாம், இதுல விட்டுட்டு போக கூடாது. அதான். சரி இரு, உள்ள குடம் இருக்கா என்னன்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். ஊத்தி எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு அப்புறம் போவோம். சரிக்கா. மன்னவனே மலையிட்ட தென்னவனே, உன்னை போல யாரு இங்கே தலைவா? போயிட்டீங்களா? போயிட்டீங்களா? நான் படுத்தின பாட்டுக்கா எனக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிருக்கீங்களா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாது, எங்கேயும் என் பிள்ளைங்க சோத்துக்கு தண்ணிக்குன்னு போய் நின்றக்கூடாதுன்னு அம்புட்டியும் பார்த்து பார்த்து பண்ணீங்க. இன்னைக்கு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். நீங்க போனோன்னு எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப நானும் உங்க பிள்ளைங்க அனாதையா இருக்கோம். எங்களுக்கு நீங்க துணைக்கவே இல்லையா? நீங்க இருக்கும்போது இந்த பூவும் பொட்டு வச்சு அலங்காரமா ஒரு நாள் இருந்ததில்லை. இன்னைக்கு அலங்காரத்தோட நிக்கிறேன். இதை பாக்குறதுக்கு நீங்க இல்லையே. என்னங்க இங்க பாருங்க, இனிமேலாம் ஒழுங்கா இருக்கீங்க, வந்துடுங்க. இதெல்லாம் கனவு மாதிரி தாங்க இருக்கு. இது கனவா தான் இருக்கணும். நீங்க என்னை விட்டதெல்லாம் போக மாட்டீங்க. ஐயோ ஆண்டவனே, வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க வேலைக்கு போங்கன்னு உயிரோட இருக்கும்போது உங்களை படுத்தி பாடா எடுத்தேன். இன்னைக்கு ஒரே விட்டு விட்டு போயிட்டீங்களே. வீட்டில் இருக்கும்போது ஒரு வச்சோறு கூட வாய்க்கு ருசியை செஞ்சு கொடுத்தது கிடையாது. ஏதோ கடமைக்கேன்னு செஞ்சு கொடுத்தேன். இன்னைக்கு நான் செஞ்சு தரணும்னு நினைக்கும் போதெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே. சரோசா, அழாத சரோசா, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ ஏன் அழுது மனசு விட்டுட்டீனா அப்புறம் அந்த பையனுக்கு யார் இருக்கா? அழாதம்மா. சிவரனு ஆத்தியா, இந்த ஊர்ல எல்லா ஆத்தியுமே தங்கச்சின்றதுக்கு மறு வார்த்தை பேச மாட்டார். அப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்கு இல்லைன்னு நம்ப முடியுதா? சொல்லு பாப்போம். வீட்டுல இருக்கணும்னு அவருக்கு அம்பட்டு கொல்ல ஆசை. ஆனா மனுஷனுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு கொடுப்பனையே இல்லை. எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு ஒரு நாள் வீடு தங்கல. வீட்டை கட்டிவிட்டு பையனும் நீயும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு சொல்லி அம்பட்டு பண்ணின மனுஷம்மா. இன்னைக்கு வீடு இருக்குது, அந்த மனுஷன் இல்லை. போய் சேர்ந்துருவோன்னு தெரிஞ்சதுனாலயே என்னவோ தெரியல, 3 நாளா இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயும் அழகல இந்த மனுஷன். இதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தார். இப்ப நான் உட்காந்துருக்க இடத்துல தான் மயங்க விழுந்து உயிரை விட்டாரு. மனசுக்குள்ள என்னென்ன கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரோ தெரியல. அதை நினைச்சாலே நரக வேதனையா இருக்கு. வாழும்போது எங்களுக்கு நரகத்தை காட்டிட்டு போயிட்டாரு. இனி அவர் வரமாட்டாரா? வரமாட்டாரா?
ஏங்க ஆயிரம் கெட்டவளா வாய் துடுக்க 1000 பேசினாலும் அந்த மனுஷன் மேலே எம்பிட்டு உயிரை வச்சிருக்கேன். நினைச்சு பார்க்கும்போதே எம்பிட்டு வேதனையா இருக்குது. நேற்று நேரம் இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை. வாழும்போது இதுக்கு தான் சொல்றது நல்லது செய்யணும்னு. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரோசா, வெளியெல்லாம் கூட்டி கழுவி விடணும். உள்ள போய் குடத்தை எடுத்துக்கவா? எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. அந்த மனுஷன் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்காரு. எங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. என்னங்க என்னங்க, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வந்துருங்க என்னைய வந்துருங்க. கூட நாள் அடி கூட நான் அடிச்சிருங்க. எனக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் நீங்க நல்ல மனுஷன். வாழும்போது ஒரு ஈரமுக்கு கூட துரோகம் பண்ணாத மனுஷன். வந்துருங்க வந்துருங்க. குடத்தை எடுத்துக்கிட்டேன். உள்ள அழுதுகிட்டு கிடக்குறேன். அழுகுறாங்களா? ஆமா முதா, எனக்கு பார்க்கவே ரொம்ப சங்கடமா போச்சு. அப்படி அழுவுறா. ச்சே, ஐயோ ஆண்டவனே. 1000 தான் இவ வம்புக்காரியா இருந்தாலும் சண்டைக்காரியா இருந்தாலும் அவ அழுகிறத பார்க்க முடியலம்மா. அதுவும் இல்லாம அன்னைக்கு நம்ம எல்லாம் கூட இவளை கூட்டிக்கிட்டு அங்க பத்திரகாளியம் மகாகாளி கோயிலுக்கு போய் சத்தியமெல்லாம் பண்ண சொன்னோம்ல. 8 நாள்ல என்ன ஏதுன்னு காட்டி கொடுப்பேன்னு சொன்னாரு. ஒருவேளை உன் தங்கச்சியை அந்த ஆறுமுகம் கடத்தினத்துக்கு இவன் துணைக்கு போனாலே என்னன்னு தெரியல. அதே 8 நாள் வீட்டில் ஒரு துக்கம் ஆகி போச்சு பத்தியா? ஐயோ அத்தாச்சி, என்ன அத்தாச்சி பேசுறீங்க நீங்க? அதையும் இதையும் போய் சேர்த்து வச்சுக்கிட்டு. ஐயோ வேணாம் அத்தாச்சி. யாருக்காவது அது கேட்டுச்சுன்னா அது ரொம்ப பெரிய தப்பா போயிடும். பாவம், ஏற்கனவே நொறுங்கி போயிருக்காங்க. இதுல இது வேற ஒரு பிரச்சனையா? ஐயோ அதுக்குன்னு இல்லை. அன்னைக்கு சத்தியம்மனை கூட்டிட்டு போகும்போதே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஆகி போயிடும், தெளிவா இருந்துக்கோங்கன்னு. அப்பெல்லாம் விட்டுவிட்டு இப்போ வந்து கிடக்குறா பாரு. ஐயோ ஆண்டவனே. மனசு எனக்குமே வேதனையாக தான் இருக்கு அத்தாச்சி. அதுக்குன்னு எந்த நேரத்தில் ஒரு குடும்பம் வேதனையில் இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். அதுங்க பண்ணதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அண்ணன் உடம்பு சரியில்லாமல் தானே இறந்துருக்காரு. அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணினது இவங்களா இருந்தாலும் தண்டனை எதுக்கு அவருக்கு கிடைக்கணும்? அவர் என்ன பாவம் பண்ணாரு? அப்பையும் சரி இப்பயும் சரி நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன். 1000 தடவை நான் நல்லா இருக்கணுமா, நீ பாரு வருங்காலத்தில் நல்லா இருப்ப, உன் பையன் உன்னை நல்லா வச்சுப்பாருன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், அதை பார்க்க அந்த அண்ணன் இல்லைன்னு தான் நீ வருத்தமாக இருக்கு. சரி சரி, அந்த தம்பி வாரான், ஒதுங்கி நில்லு. எதிர்த்தாப்புல வந்து நிக்க கூடாது. அத்தடி பாத்தியா, மழை வருது. நல்ல மனுஷன், ஊரையே குளிர வச்சுட்டு போறாரு. இத்தனை நாள் அக்னி நட்சத்திரம் சரியான வெயில கொளுத்தி எடுத்துச்சு. இன்னைக்கு மழைய பாரு எப்படின்னு. அதான் அத்தாச்சி, மழைய பாருங்க எப்படின்னு. அவர் கூடவே இருக்காரு எல்லாரு கூடயும். அதைத்தான் இந்த மழையா வந்து காட்டுறாரு. அண்ணே என்னண்ணே ஆச்சு? என்னடா மூஞ்ச மூடிக்கிட்டே வர, என்னாச்சு? ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்லைன்னு சொன்னாலும் என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம். என்னனே? உங்க அண்ணி எங்க? ஐயோ, அண்ணி எங்கன்னு சொன்ன உடனே வந்து நிக்கிறாளே. என்னடா மூக்க முடிக்கிட்டு இருக்க? இது நாட்டங்கிட்ட அடிக்குதா? ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. என்ன ஆச்சு? இப்ப என்ன வித்த கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ இவ வேற இத பார்த்தா கிண்டல் பண்ணுவாளே. முடி வெட்டிட்டு வரேன், தலை குளிக்கணும், தண்ணி மட்டும் போட்டு வைங்கன்னு சொன்னேன், போட்டு வச்சாச்சு. என்னனே ஆச்சு? மாப்பிள்ள என்ன வரலையாமா? இல்லனே, கிளம்பும் போது போன் அடிப்பாரு. மணி ஆயி போச்சு, இனி என்ன வர வேண்டியதானே? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்க? இன்னும் ஃபோன் பண்ணலண்ணே. அதுவும் இல்லாமல் அதான் பத்திரம் அதெல்லாம் மாற்றணும் வைக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதனால ஒரு 4 மணிக்கு அவங்க வர சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பேசணுன்னு இருக்காங்க நாங்கள். அதனால் இது அதை எதுவும் பேசிகிட்டு இருக்காங்களே என்னவோ. இப்போ மணி 7 தானே ஆகுது, எப்படி வந்துடுவாருண்ணே? குழப்பக்கு எடுத்துட்டு இருக்க கூடாதுமா. நீ போனீன்னா கூட போனோடனே கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனா நீ போலன்னு வையே, அவர் பாட்டுக்கு இருந்துட போறாரு. இல்லனே, அப்பெல்லாம் போய் இருக்க மாட்டாரு, வந்துருவாரு. ஐயோ வாராளே அதெல்லாம் இருக்கட்டும். என்ன மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அது? ஒன்னும் இல்லனால ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். கைய மேல கீழே போடுங்க. தண்ணி போட்டு வச்சியா? போய் துணி எடுத்து வை, நான் போய் குளிச்சுட்டு வரேன். பாருங்க, என்ன ஏதுன்னு காட்டுங்க, சொல்லிவிட்டேன். ஒன்னும் இல்லடி. ஒன்னும் இல்லனால ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப காட்டுறீங்களா இல்லையா? இப்ப காட்டுங்கன்னு சொன்னேன், காட்டுங்க. ஐயோ இவ வேற விட்டு தொலைய மாட்டாளே.
காட்டுங்க காட்டுங்க. ஒன்னும் இல்லட்டியே. இங்க பாருங்க, முடி வெட்டி இருக்கீங்க, தொடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். இல்லன்னு வைங்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். இப்ப கை எடுக்க போறீங்களா இல்லையா? ஐயே, இது என்ன கன்றாவி? இல்லடியே, நான் சொன்னேன் முடிய வெட்டும்போது மீசையை லைட்டாக அப்படியே கரெக்டாக லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணி விடியா அப்படின்னு. அந்த பையன் தான் வந்துட்டு அண்ணே உங்களுக்கு முறுக்கு மீசை வச்சா சூப்பராக இருக்குன்னு அதான் இப்படி வெட்டி விட்டான். ஐயோ, பார்க்க கொஞ்சம் கூட சகிக்கல. முதல்ல மீசை எடுங்க, அசிங்கமா இருக்குது பாக்குறதுக்கே. ஏண்டா நீ என்ன சின்ன பயலாடா? எது எதுக்கெல்லாம் ஆசைப்படணுன்றது இல்லையா? அட நீ வேறம்மா, நானாம்மா அந்த பையனை வைக்க சொன்னேன். அவன் தான் அண்ணே இருங்கண்ணே புதுசாக ட்ரை பண்ணுவோம், எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்கண்ணே, வித்தியாசமாக வெட்டணுண்ணே, முடி இப்போ வெட்டுனா வளர்ந்துடும், மற்றதை வெட்டினா தான் வளராது, அதை இதை சொன்னான். அதுவும் இல்லாமல் நீங்கள் அடுத்த தடவை வரும்போது தாடி நல்லா வளர்த்துட்டு வாங்க. அப்பதான் 10 வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறதுக்கு சரியா 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு சொன்னாலும் பாத்தியா கிண்டல் பண்றத? முதல்ல இதை வெட்டி விட்டு வாயா, அசிங்கமா இருக்கியா பாக்குறதுக்கே. சி 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 சி. அடியே உன் புருஷன் முறுக்கு மீசையை முறுக்கி விட்டேன்னு வை, 10 பேரா இருந்தாலும் பயந்துக்கிட்டு ஓடுவாங்கடியே. ஆமா, 1000 தான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு விட்டலன்ற கதை தான். பாத்துக்க, அடுத்த தடவை இந்த நாட்டாமா படத்துல எல்லாம் மீசையோ இப்படி கொத இந்த சைடுல வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தாண்டி வைக்க போறேன். அப்படி மட்டும் வைங்க, அடுத்த நிமிஷம் நான் எங்க ஆத்தாப்பா வீட்டுக்கு ஓடிடுவேன். முறுக்கு மீசமாமா இப்போ முரட்டு கால போல. எப்படி டேய், விளையாண்டுக்கிட்டு இருக்காதடா. எதுல விளையாடணும்னு இல்ல, போ முதல்ல போய் குளிச்சு விட்டு வா. போட முரட்டு காளியா இல்ல முடமான காலுதையான்னு நாளைக்கு நீங்க வெளியே எங்கிட்டும் போவீங்கல்ல, அப்ப பார்த்து சொல்லுவாங்க. நல்லாவே இல்லை, என்ன கன்றாவியோ அது. என்னண்ணே, எது இதுல விளையாடணும்னு இல்லையா? அன்னைக்குதான் பிடிக்காதுல்ல, எதுக்கு நீ இந்த வேலையை பார்த்த? நானும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏண்டி முடிய வளடி, முடிய வெட்டாதடி, நல்லா பூ வச்சு நல்லா தலை நிறைய சீவி அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னா எங்க உங்க அண்ணி கேட்குறா? எனக்கெல்லாம் தலை முடியெல்லாம் வச்ச சளி பிடிக்குது, அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு முடிய வெட்டிக்கிறேன், அப்புறம் நான் மட்டும் இப்படி இருக்கக்கூடாதா? ஏண்டா அவளுக்கே தெரியும் தலைவலி 1000 பிரச்சனை இருக்குது அவள் உடம்புல, அதனால அவள் முடிய வெட்டிக்கிறா. கொஞ்சம் முடி இருந்து தலை குளிச்சு கொஞ்சம் காய விடாமல் விட்டுவிட்டாலும் அதுக்கப்புறம் அவள் தலைவலின்னு போட்டு புரண்டு எடுத்துக்குவா, அதனால அவள் முடிய வெட்டிக்கிறா. நீ என்னடா இதான் சின்ன பிள்ளை மாதிரி, உன் பையனே பார்த்தா சிரிக்க போறான். போ அட போமா நீ, போ, இன்னும் சின்ன பிள்ளைனே நினப்பு. போய் குளிப்போ. அடியே தண்ணி போட்டு துணி எடுத்து வச்சியா? முடிய வெட்டிக்கிட்டு வந்து தெரிஞ்ச உங்களுக்கு எடுத்து வச்சுக்க தெரியாதா? வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அப்படியே போங்க. இவங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஓகேவே, நமக்கு ஒரு வழி ஆயிரும். ஆமாம்மா, இந்த அண்ணி என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? நான் ஏதோ முடிய வெட்டிட்டு ஏதோ மாதிரி வரும்னு பார்த்தா என்ன வேலை பார்த்துருக்குன்னு பாரு. அது இப்போ இந்த சின்ன பையனுக்கு கடைக்கு தானே முடி வெட்ட போகுது. அவங்க ஒவ்வொரு டைமும் அப்படித்தான், இப்படி வெட்டுறனே அப்படி வெட்டுறனே, அண்ணே கலர் அடிங்கனே அதெல்லாம் அழகுனே அப்படி இப்படின்னு இவனை ஏற்றி விடுவானுங்க. இவனும் சரி சின்ன பையனுக்கு சொல்கிறானுங்கன்னு இவனு போய் பண்ணிவிட்டு வருவான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் உங்கள் அண்ணி வாழ்ந்து கத்திக்கிட்டு தான் கிடப்பா, என்ன முடி என்ன இது அப்படி இப்படின்னு. அவரெல்லாம் இப்படிலாம் எதையும் வெட்டிட்டு வந்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பையிலேருந்து இப்பயும் குச்சி மாதிரி ஒரு கம்பளி பூச்சி மீசையை வச்சுக்கிட்டு தான் சுற்றுவார். என்னடி மாப்பிள்ளைய போய் அப்படி சொல்கிற? நான் முறுக்கு மீசை வைங்க, அதெல்லாம் உங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படி இப்படின்னுவேன். நான் என்னமா பண்ணுவேன், எனக்கு மீசையே வளரலம்மா, ஆளும் வளரல, அப்புறம் என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்குன்றவாரு. சரி போ, மாப்பிள்ளைக்கு போன போடு, எப்போ வராங்க என்ன ஏதுன்னு கேளு. எதுவும் சாப்பாடு எதுவும் செய்யணுமா, இல்லை அவளுக்கு வீட்டில் எதுவும் செஞ்சாலுங்க என்னன்னு தெரியல, பசியோடு வருவார். நம்ம எதுவும் செஞ்சு வச்சோம்னா அவர் பாட்டுக்கு வந்து சாப்பிடுவார்ல. சரிம்மா, இந்தா சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அவங்க அத்தை வேற ஊர்லேருந்து வந்திருக்காங்கம்மா. அந்த அத்தை ரொம்ப நல்லவங்க, அதான் கூட்டிகிட்டு வர சொன்னேன். வரும்போது என்ன பண்ணுறாருன்னு தெரியல. யாருமா, எந்த அத்தை? அதான் திருச்செங்கோட்டில் இருந்தாங்கல்ல, என் மாமனாரோட தங்கச்சி. ஆமா அந்த சுந்தரி அம்மாவா? சரி அவங்க இந்த வைகாசி தேருக்கு கூப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. நான் அதான் இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். வரட்டுமா, நல்ல மனுஷி, யாருக்கு எல்லாத்துக்கும் சிரிச்ச முகத்தோடு எல்லாம் பண்ணுவாங்க வைப்பாங்க. அதாம்மா வர சொல்லியிருக்கேன், வரட்டும், வந்து இருந்துட்டு போட்டோம், எங்கேயும் போக மாட்டாங்க. புள்ளக்குட்டி இல்லைம்மா, ஆனால் பார்க்குற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்து கொடுக்க எல்லாம் பண்ண வைக்கன்னு அம்பிட்டு ஆசை. அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்துச்சுன்னு வைங்க, அவங்களெல்லாம் தங்கமாக தாங்கியிருப்பாங்க. என் மாமியார் என்ன எங்களை தாங்குறது? அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போனோன்னு வை, என்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. ஏம்மா நீ போய் உக்காரு, அங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயும் வந்து நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ போய் உக்காருன்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ வேலை செஞ்சு உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே ஒன்றை மாதிரியே தான் அவங்களுக்கு உசுறு, அப்படிதான் செய்வாங்க வைப்பாங்க. என்னம்மா பண்ணுறது, கடவுள் நல்லவங்களை தானே சோதிக்கிறான். அவங்களுக்குன்னு ஒரு புள்ள இருந்து எல்லாம் பண்ணி வைப்பாங்க. அந்த கொடுப்பனையே இல்லாமல் போச்சுப்போ, அதாம எனக்குமே கஷ்டமாக இருக்குது.
பாத்தியாடா பாத்தியா உங்க அப்பாவை எப்படி போட்டோல போட்டு வச்சிருக்காங்கன்னு பாத்தியா? அந்த மனுஷன் ஆசைப்பட்டது என்னடா, ஒன்னே ஒண்ணுதான். நீ அதை சம்பாரிச்சு கொடுக்கணும், இதை சம்பாரிச்சு கொடுக்கணும், அதை வாங்கி போடணும், இதை வாங்கி போடணும், இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது இல்லடா. உன்னை கடைசியுமா கண்ணார ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. கடைசி வரைக்கும் அந்த கொடுப்பனை அந்த மனுஷனுக்கு கொடுக்காமே விட்டுட்டல்ல. அம்மா அப்படி சொல்லாதம்மா, நானே மனசு நொறுங்கி போயிருக்கேம்மா, அப்படி சொல்லாது. அந்த மனுஷன் உசுரோட இருக்கும்போதெல்லாம் இந்த மனுஷன் எப்போ சாவும் அப்போதான் எனக்கு நிம்மதி. அப்போதான் இந்த வீட்டு பக்கம் நான் வருவேன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லுவேன். இப்போ பாரு, நீ சொன்னபடியே நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த மனுஷன் போயிட்டாரு. இனி ஜென்மத்துக்கு எடுத்தாலும் வரமாட்டாருடா. போனது தான்டா. இப்போ உனக்கு சந்தோஷமாடா? அப்படி சொல்லாதம்மா, நானே நொறுங்கி போய்தாம்மா இருக்கேன். போயிட்டாருடா, அவ்வளோதான். இனி அவ்வளோதான். நம்ம குடும்பத்துல யாரும் மதிக்க மாட்டாங்கடா, மதிக்க மாட்டாங்க. அந்த மனுஷன் இருக்கிறது தாண்டா நமக்கு பலமே. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளைன்றது ஆணி வேறு. அவன் பொறுப்போட இருந்தாலும் சரி, பொறுப்பு இல்லாம இருந்தாலும் சரி. அந்த மனுஷன் இல்லைன்னு வை, அவங்க வீட்டில் இருக்க அந்த பொண்டாட்டி பிள்ளையையும் யாரும் மதிக்க கூட மாட்டாங்கடா. நம்மள அந்த நிலைமைக்கு விட்டுட்டு போயிட்டாருடா அந்த மனுஷன், விட்டுட்டு போயிட்டாருடா. எனக்கு எது தேவையோ முதல்லயே கொடுப்பியே, எனக்கு அதை கொடுக்க கூட நீ இல்லையே. அப்பா ஒரே இதை போயிட்டியா, இனி வரமாட்டியா அப்பா? இனி இந்த குடும்பத்துக்கு உங்களை விட்டா யாரு இருக்கா? எங்களை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்குறேன்னு இப்படியாப்பட்ட தண்டனையை தான் கொடுத்துட்டு போயிட்டீங்களேங்க. அவ்வளோதானா? இனி எல்லாம் முடிஞ்சுதா?